கடைசியா ஒரு அரை மணி நேரம் நான் ஃபுல்லா அழுதுகிட்டே இருந்தேன். நல்லா அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் இந்த வருஷத்துல இதுதான் 2வது டைம் அழுறேன். எனக்கு கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு படத்தை வந்து டைரக்டர் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு முஸ்லீம் கைதியை வந்து கோர்ட்ல போய் ப்ரொடியூஸ் பண்றது தான் கதை. இந்த டிராவல் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிராவல். எப்படி இருக்குன்னா அவனுடைய லவ் ஸ்டோரி, அவனோட வாழ்வியல் அவன் சந்திக்கிற பிரச்சனை, இது எல்லாத்தையுமே வந்து டைரக்டர் வந்து பக்காவா போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு படம் பார்க்கறதுக்கு. சினிமாட்டோகிராஃபியும் மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகரும் பயங்கரமாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப படம் வந்து அப்படியே நம்மளுடைய லாஸ்ட்டாக நம்ம மைனா படம் பார்த்தப்ப என்ன ஃபீல் இருந்துச்சோ ஆடியன்ஸுக்கு அதே ஃபீல் கிட்டத்தட்ட வரும். ஆனால் கிளைமேக்ஸ் மொதல் கொண்டு எங்கேயுமே டைரக்டர் வந்து ஆடியன்ஸை ஏமாத்தலை. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது கூட்டம். அது எனக்கு வருத்தமாக இருக்குது. இந்த வருஷத்தோட ஒரு சிறந்த படமாக வந்திருக்கு. ஸோ எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்குது. பர்டிகுலர்லி சொல்லணும்னா ஆக்டிங் விக்ரம் பிரபு ஹீரோயினாக நடிச்ச 2 பேர், அவங்க ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அண்ட் தென் மியூசிக் ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக் பயங்கரமாக படத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அவங்க எடிட்டிங்கும் சூப்பராக இருக்குது. ஃபிலிமெண்டாஜ் எடிட்டிங்கு டேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கு. கிராஃப்ட் வைஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மெசேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ரியாலிட்டியில என்ன இருக்கோ அதான் காமிச்சிருக்காங்க. ஒரு லவ் ஸ்டோரி. அந்த லவ் ஸ்டோரியில அவன் ஒரு பையன் முஸ்லீமா இருந்தானா, அதுவும் ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு முஸ்லீமா இருக்கிறானோ, அது 2003 அப்படின்னாக்கா என்னென்ன மாதிரியே பிரச்சனைகள் அவனுக்கு நேரடியா வரும், மறைமுகமா வரும். சட்டத்தில் என்னென்ன ஒரு பிரச்சனைகள் வரும், போலீஸ் காவல் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றதான் கதைக்களமா இருக்கு. அதுல ஒரு போலீஸ் நல்லவனா இருந்தானாக்கா என்ன அப்படின்றதான் படம். ரொம்ப ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவர் கரியர்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸா கண்டிப்பா அந்த படம் இருக்கும். அதாவது ஒரு முஸ்லீம் கைதி ஒருத்தன் எப்பவுமே வந்து பந்தோபஸ்துக்கு ஒரு கன்னு கொண்டு போவாங்க. அந்த கன் லோட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா ரூல் படி இவர் லோட் பண்ணிருப்பாரு. ஏன்டா லோட் பண்ணிருக்கேன், என்னடா அவன் முஸ்லீம் சார், அவருக்கு சமடேஷன் ஆயிடும். என் பேர் காதர் பாஷா, என்னடா பண்ண போற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு 1999 ஈழத்தமிழர்களுக்காக முதல்ல உயிரை கொடுத்ததும் இதே அப்துல் ரஹீம்ன்ற பேர் உள்ள ஒரு தமிழன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயம்லாம் தேட்டர் மெட்டீரியல். அதெல்லாம் அப்படியே உண்மையிலே சொல்றேன், இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ற எல்லாரையும் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். அது அதுக்கு மேல கொண்டு போக மாட்டாங்க. அதுதான் படத்தோட பியூட்டி. அங்கேயே கட்டு அவ்வளவுதான். அந்த அந்த அப்துல் ரஹீம்ன்ற அந்த பேரை வச்சிருக்கவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்றதை காமிச்சிட்டு அதை தூக்கி போட்டாங்க. எப்படி ஃபர்ஸ்ட் கால வரல போலீஸ் கதாபாத்திரத்தை தூக்கி போட்டாங்களோ அதே மாதிரி இந்த சங்கி கூட்டத்தையும் தூக்கி போட்டாங்க. அடுத்து படத்தோட கோர் பிளாட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க நினைப்பீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இவன் ஓடிடுவானா, நீ நினைக்கிறது நடக்காது, வேற ஒண்ணு நடக்கும். அதுக்கப்புறம் ஜட்ஜி ஒன்று இருப்பாப்புல, ஓஹோ விடுதலை ஆக போறான், ஆக மாட்டான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தா ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று இருக்கும், ஐயோ காலி ஆக மாட்டான். அதுக்கப்புறம் கடைசியில வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்படிதான் இருக்கும் கிளைமேக்ஸ். அப்படி கிடையாது, வேற ஒண்ணு நடக்கும். சூப்பரா இருக்கும். ஒரு நல்லவன் 1000 நல்லவனை உருவாக்குற மாதிரி. அந்த பையனுடைய ஆக்டிங் தான் ரொம்ப ரொம்ப நம்மள ஆடியன்ஸா இருக்கிற எல்லாருக்குமே அழுக ஏற்படுத்துது. ரொம்ப இல்ல தப்பிச்சு போற சீனு, அதோடைய வந்து அவன் வந்து கோர்ட்ல வந்து அவனே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவனே வந்து சரண்டர் ஆகிற சீன்லாம் வந்து உண்மையாலுமே ஒரு மாதிரி புதுவித டச்சா இருக்குது. படமே ஒரு அதோட குவாலிட்டி, ஃபிலிம் குவாலிட்டியே வந்து ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கு கிட்டத்தட்ட. ஆமா ஆமா. இல்ல அது நீங்க ரிவீல் பண்ணாதீங்க. ஏன்னா படத்துல வந்து ரொம்ப நம்மளை ஏமாத்தல, என்ன சாகடிக்க தானே போற அப்படின்ற மாதிரி தானே நம்மளுக்கு தோணும். ஏன்னா இப்போ நம்ம வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை சாகடிச்சிட்டாதான் அந்த படம் மனசுல நிற்கும்ன்றது சில பேர் அதை நிலைநாட்டிட்டாங்க. அதனால இதுல அதை செய்யாதது போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. படம் மொத்தமா ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு இருந்துண்ணா, வேற லெவல்ல இருக்கு படம். ஆனா படத்துல தேட்டர்ல தான் கூட்டம் இல்லை, இனிமேல் கூட்டம் வரும் நாங்க நம்புறோம். இல்ல சார், போரிங் மொமெண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. த்ரூ அவுட் என்கேஜ் பண்ணிருக்காங்க. நல்ல ஸ்கிரீன் பிளே ஆக்சுவலி. சரியா போனா ரொம்ப நல்ல படம் சார் அது. ஆக்சுவலா நீ டானாகாரன் சொல்றீங்களா? டானாகாரன் ரொம்ப சூப்பரான படம். ஓகே, மேபி அது 1 படம் 10ல் ஒரு 2 படம் அந்த மாதிரி போறது ஓகே தான், ஃபைன் தான். இந்த படம் அந்த மாதிரி இருக்காது. ஆக்சுவலா கண்டிப்பா எல்லாரும் பேசுவாங்க இந்த படத்தை பத்தி. ஒரு கம்பேக்னு சொல்ல முடியாது ப்ரோ. அவர் நடிச்சிருந்தா இருக்காரு, அப்பப்போ நல்ல படம் கொடுத்துருந்தா இருக்காங்க. ஸோ இதுவும் அதுல ஒரு லிஸ்ட்ல ஒரு நல்ல படமா வரும். ஹீரோயின் மலையாளத்துல இருந்து மரண மாஸ் படத்துல ஹீரோ நடிச்சவங்க, இந்த படத்தை நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாரை விட அவங்க ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு நல்ல படம் பார்த்தேன், உங்க மூலியமா நல்ல படம் போய் பாருங்கடான்னு சொல்றேன். அவன் வந்து பார்த்துட்டு அவன் ஒரு 4 பேருக்கு சொல்லுவான் இல்லையா, இப்படி வேர்ட் பை மவுத் தான் அந்த விக்ரம் பிரபுன்றவர் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அவரோட ரோல்லாம் பாராட்ட வேண்டிய ஒரு ரோல். போலீஸாக வாழ்ந்திருக்காரு அந்த மனுஷன். பெரிய ஒரு பாராட்டுகள் கொடுக்கும் இந்த டீமுக்கு.
நல்லா பண்ணியிருக்காங்க சார். பயங்கரமா பண்ணியிருக்கான் சார் பையன். உண்மையிலேயே அவன் வந்து புதுசா நடிச்சான்லாம் சொன்னா சத்தியமா நம்ப மாட்டாங்க யாரா இருந்தாலும். அவ்வளோ அற்புதமா பண்ணியிருக்கான். படம் ஃபுல்லா அந்த பையன் தான் இயல்பா இருப்பான். பையன் இயல்பா இருப்பான். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த பொண்ணை பாக்குறதுக்காக அவன் ஏங்கிட்டு நிக்கிறதா இருக்கட்டும், போலீஸை விட்டு தப்பிச்சு வந்துட்டு கோயில் உள்ள பாப்பான். ஏன்னா கோயில் தான் அவன் ஸ்பாட்டு. அங்க பாக்குறதா இருக்கட்டும், அவ்வளோ அற்புதம். அவனை பிடிக்கும் போது நமக்கு கோவம் வரும். தூக்கி போட போலீஸ் கொண்டுலாம் நம்ம அப்படின்ற மாதிரி நமக்கு கோவம் வர அளவுக்கு ஒரு டெம்ட் ஆகுறாங்கன்னா அப்போ டேரக்டரோட இதை பாருங்க. நீங்க எவ்வளவு அழகா சூப்பரா ப்ளே பண்ணியிருக்காரு. நாம கோர்ட்ல இருப்போம், நம்ம ஜெயில இருக்கோம், அந்த மாதிரி ஒரு விஷயத்த நமக்கு பண்ணிட்டு போயிட்டாரு டேரக்டர். நல்ல ஒரு படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இல்ல தானாகாரன் வந்து வேற, என்டையரா வேற. இது தானாகாரன் மாதிரி இல்ல ப்ரோ. இது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு போலீஸா இருக்கிறவர் வந்து ரொம்ப கெடுபடியா நடந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்தளுடைய கூட கூட்டிட்டு போற ஒரு சிறை கைதி கெடுபடியா நடந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. சாப்பிட்றடா, டீ குடிக்கிறடா, என்னதான் பிரச்சனை, ஏன்டா அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்கன்றது தான் அந்த படத்தோடைய கருத்து. ரொம்ப பக்காவா டெலிவரி பண்ணியிருக்காரு டைரக்டர். இதுல முஸ்லீம் வந்து நல்லவங்களா காட்டியிருக்காங்க. முஸ்லீம் கேரக்டர் நல்லவங்க மாதிரி காட்டியிருக்கிற மாதிரி இருக்காங்க. இல்ல சார், அவங்க நல்ல எல்லாருமே எல்லாருமே நல்லவங்க தான். எல்லா படத்துலயும் தப்பா காட்டின மாதிரி ஒரு இது இருந்தது. அது ஒரு டைரக்டர் பேசியிருக்காரு. நானா தப்பா காட்டிட்டேன்னு செல்வம் சார் சொல்றாரு. இல்ல சார், சிலர் இருப்பாங்க சார் அரசியல் புரிதல் இல்லாம சார் அதெல்லாம் பண்ணுவாங்க. அது அவங்க அறியாமையில பண்றாங்களா, புரிதல் வேணும்னே பண்றாங்க நமக்கு தெரியாது ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி படங்கள் தவிர்க்கிறது நல்லதுன்னு நான் நம்புறேன். இது வந்து யதார்த்தத்தை காட்டியிருக்காங்க, அவ்வளவுதான் ஆக்சுவலா. போரிங் மூமெண்ட்ஸ் இருக்கா படத்துல? இல்ல சார், போரிங்லாம் இல்ல, நல்லா கரெக்ட்டா ஜெய்பீம் வெற்றிமாறன் அவரோட படங்கள் மாதிரியே இந்த படமும் அந்த அளவுக்கு ஒரு இந்த படம் பார்க்கும்போது வழக்கு எண் 18/9 விசாரணை இந்த மாதிரியான சாயல் நமக்கு வரும். நினைப்போம் இது மாதிரி இருக்குமோன்னு. இந்த சாயல்லாம் வந்தா கூட தனி ஒரு பெஞ்ச் மார்க் இந்த படம் செட் பண்ணிட்டு போயிடுச்சு. இன்னும் 50-100 வருஷம் கழிச்சு இந்த படத்தை நீங்க எடுத்து தோண்டி பார்த்தா கூட இந்த படம் அப்பவும் உங்களுக்கு சூப்பரான ஒரு படமா தான் இருக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு படைப்பு இந்த படம். நன்றி. ஃபேமிலியா எல்லாரும் கண்டிப்பா வந்து பார்க்கணும். அப்பதான் போலீஸ் மேல உள்ள பயமும் போகும். போலீஸா இருக்கிறவங்களுக்குமே வந்து ஆமா நம்மளும் கூட இருக்கிறவங்கள்ட்ட இப்படிதான் நான் நடந்துக்கணும். வேலை செய்யறவங்கள்ட்ட நம்ம மாதிரி போயிட்டு சும்மா கெடுபடியா ஒரு மாதிரி வெறப்பா நடந்துட்டே இருந்தாக்கா அது எந்த அளவுக்கு அவனையுமே பாதிக்கும். ஒருத்தரம் நானே சும்மா இருக்கிறேன், நீயே தப்பிச்சு ஓடுன்ற மாதிரி இருக்கு, போடுறான்ற மாதிரி இருக்கு, புரியுதுங்களா? அப்போ அந்த படத்தோடைய இன்டென்ஷன், அதாவது மனிதர்களோட இன்டென்ஷனை வந்து போலீஸ்காரங்க ஜட்ஜ் பண்ண தேவையில்லைன்றதும் இதுல ஒரு மெசேஜா சொல்லியிருக்கு. கண்டிப்பா இது ஒரு கம்பேக்கா இருக்கும் நான் நம்புறேன். விக்ரம் பிரபு பக்காவா பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு. அதாவது ஒரு பிசுறு தட்டுல இதுல வந்து நடா இது ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கிரிஞ்சித்தனமோ எதுவுமே இல்லை. ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு தந்திருக்காங்க. ஆமா, மியூசிக்கும் சினிமாட்டோகிராஃபியும் வேற லெவல். லலித்குமாரோட பையன் பண்ணிருக்காரு, டெபியூட் ஆகாரு. ஆமா அவரோட ஆக்டிங் தான் சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப யதார்த்தமா இருக்கு. கிளைமேக்ஸ்ல ஒரு 1/2 மணி நேரம் நானே அழுதுட்டேன். ஒரு 2 டைம் அழுதுட்டேன். அந்த அளவுக்கு அவர் வந்து தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. பட் இல்ல பாசிட்டிவா தான் காட்டுறாங்க. கிளைமேக்ஸ்ல அதுக்கு ஒரு ரிவீலே பண்றாரு விக்ரம் பிரபு. வந்து அகாடமியில வந்து அவர் கிளாஸ் எடுக்கிறாரு. போலீஸ் அகாடமியில ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. பக்காவா சொல்லியிருக்காரு. என்னன்னா நம்ம கூட இருக்கிற அதாவது அக்யூஸ்ட கூட்டிட்டு போற டைம்ல வந்து நீங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு நண்பனாவோ கூட ஒரு பழகிற ஒரு ஃப்ரெண்டாவோ இருந்துட்டு போயிடுங்க. சும்மா கேஷுவலா இருந்துட்டு போயிடுங்க. அவங்கள்ட்ட போய் கெடுபடியா இருக்கு தேவையில்ல அப்படின்றத அதில் கொடுத்துருக்காரு. படம் வந்து எப்படி சொல்றதுன்னா 2 hours தான். 2 hours போனதே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டாகவும் குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்கு சொல்லியிருக்கீங்க. ஆனா விசாரிச்சப்ப மொத்தம் 5 பேருக்கு தேட்டர்ல சொல்லியிருக்காங்க. அது எப்படி பாக்குறீங்க? அது மேபி சார் ஏன்னு தெரியல, எனக்கு ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் எது சரியில்லை எனக்கு தெரியல. ஆனா இதுக்கப்புறம் கூட்டம் வரும்னு நம்புறேன். ஏன்னா நல்லா வந்திருக்கு ஆக்சுவலா. அடுத்த ரிலீஸுக்கு வரைக்கும் இந்த படம் ஓரளவுக்கு நல்லா போகணும்னு நம்புறேன். போகணும் கண்டிப்பா. இந்த டைரக்டர் வந்து விக்ரமனோட அசிஸ்டன்ட் அவரு எப்படி பண்ணிருக்காரு? அவரோட ஸ்டைல்லே பண்ணிருக்காரா? இல்ல சார், இது இவரோட யூனிக் ஸ்டைல் தான் ஆக்சுவலா. இந்த ஃபிலிம் மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. அவரோட டிரெக்ஷன் ஸ்டைல், எடிட் பேட்டர்னு, மியூசிக் எப்படி அணுகிருக்காரு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஆக்சுவலா அந்த 3rd ஆக்ட்ல வர சீக்வன்ஸே ஒரு மாதிரி எப்படி சொன்னே தெரியல, ரொம்ப எமோஷனலா என்கேஜ் பண்ணி கூட்டு போயிருந்தாங்க. இல்ல நான் சொல்றது என்னன்னா அது வந்து ரொம்ப அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க. எனக்கு விசாரணையும் ஜெய்பீமும் எப்படி தெரியுதுன்னா அழுத்தணும்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் அந்த ஒரு விஷயத்தை அழுத்தணும்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. பட் இவங்க அப்படி இல்லை. தெளிவா வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு கைதிக்கும் ஒரு காவலருக்கும் உள்ள ஒரு இணக்கமான ஒரு விஷயத்த காட்டியிருக்காங்க. இப்படி நடந்துக்கிட்டா பிரச்சனையே இல்லைல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த காட்டியிருக்காங்க. நல்ல படம். ஆனா மக்கள் பெருசா வந்து படம் பார்க்கவே என்ன எதிர்பார்த்து வரலாம்? இல்ல இதுக்கப்புறம் வந்து மவுத் டாக் மூலியமா வரும் அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கு வந்து அப்படிதான் எனக்கு வந்து தோணுது.
ஏன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து தேவையில்லாத சீன்ஸ் நம்மளுக்கு வந்து சில படங்களை நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் எதுக்குடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவும் இதுல இல்ல. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபேமிலியை வந்து தாராளமா வந்து பார்க்கலாம். அப்பதான் போலீஸ் மேல உள்ள பயம். ஸோ நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும்ன்றதும் இந்த படத்துல கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கும் இல்லையா? அப்படிங்கிற இல்ல அந்த அளவுக்கு வயலன்ஸ்லாம் இதுல கிடையாது. விசாரணை அளவுக்கோ இல்ல ஜெய்பீம் அளவுக்கு வயலன்ஸ் கிடையாது. போலீஸ் இன்ஃபேக்ட் அவங்கள தடியால் அடிக்கிற சீனே இதுல கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பரா எடுத்திருக்காரு டைரக்டர். அந்த போர்ஷனுக்கு ஒரு போல ஒரு விஷயத்த போட்டு நெருக்கணும், அழுத்தணும், ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லணும் அப்படின்னு போறது. அவர் அந்த டிராவலை எவ்வளவு பக்காவா சொல்லணுமோ பக்காவா சொல்லியிருக்காரு. படம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பஸ்ல அது 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 வந்து நம்ம நாட்டோட சாபக்கேடு. ஆனஸ்டா சொல்லணும்னா நல்ல படம். அந்த நல்ல படத்தை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. ஓப்பனா சொல்லணும்னா குப்பை படத்துக்கு ஊர்பட்ட பேர் போவாங்க. சும்மா வந்து ஒரு ஐட்டம் சாங்கை வச்சுட்டு ஹீரோ பறந்து அடிச்சாக்கா சூப்பர்னு சொல்லுவாங்க. ஆனா இவ்வளவு ஒரு நல்ல படத்தை எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா பார்க்க மாட்டாங்க. இப்போ என்ன ஆகுனா டேரக்டர் நம்ம என்ன படம் எடுத்தாலும் பார்க்க மாட்டான். குப்பை படத்தை எடுத்து போடு, கொஞ்சம் ப்ரமோஷனை பண்ணி விடு, போவாங்க உள்ள. அப்ப என்ன ஆகுதுன்னா எந்த கதையை எப்படி சொல்லணுமோ அதை ப்ராப்பரா சொல்லக்கூட முடியாத அளவுக்கு ஒரு டேரக்டர் தள்ளுறாங்கன்றது தான், வேற ஒண்ணுமே இல்லை. இது நம்ம நாட்டோட சாபக்கேடு உண்மையிலேயே. வேர்ட் பை மவுத் நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லையா சார். கண்டிப்பா இந்த படம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த படம் ஆதரிக்க வேண்டிய படம். முதல் நாளை வச்சு நீங்க எதுவுமே முடிவு பண்ணாதீங்க. வீக்கெண்டு பாருங்க எது ஓட போகுதுன்னு சொல்லிட்டு. சிறை ஓடலைன்னா தமிழ் சினிமாவை எவனாலையும் காப்பாற்ற முடியாது. வேற ஒண்ணுமே இல்லை, தேவையே இல்லை சார். சார் நான் படம் பார்த்தேன் சார், நான் காசு கொடுத்து படம் பார்த்தேன் சார். அந்த படத்தை பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன் சார், நீங்க இதை எடுத்து போடுவீங்க சார். உங்க வியூஸ் ஒரு 10,000 பேர் பாக்குறான்னு ஒரு 100 பேர் பார்க்கட்டும் சார். அந்த 100 பேர்ல ஒரு 10 பேர் ஒரு 2-3 பேருக்கு சொல்லுவான் சார். அது ஒரு 20 பேரா மாறும் சார். அப்படி போய் பார்த்தாலே போதும் சார். வேற எதுவுமே தேவையில்லை சார். அப்படியே இது மல்டிபிள் ஆகி போயிட்டே இருக்கும் சார். சைன் லிங்க் மாதிரி போகும் சார். அப்படி பார்த்தாலே போதும். இந்த படத்தெல்லாம் ப்ரமோஷன் பண்ணா உண்மையிலே அதோட அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது சார். அவ்வளவு சூப்பரான ஒரு படம் சார் இந்த படம். இவ்வளவு சொல்றேன்னாக்கா யோசிச்சு பாருங்க நீங்க. அந்த படம் உண்மையிலேயே நல்ல படம் சார். நல்லா பார்க்க வேண்டிய ஒரு படம் சார். கல்லையும் கரைக்கும் ஒரு காவியம் சார் இந்த படம். போய் பாருங்க சார். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது சார். ஒண்ணுமே கிடையாது சார். அதாவது இந்து முஸ்லீம் பிரச்சனையும் சூப்பரா பேசினாங்க. ஒரு 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 ஜட்ஜி வந்து அவர் வேலையை சரியா செஞ்சாருன்னா எப்படி இருக்கும்ன்றதையும் சூப்பரா பேசினாங்க. ஒரு காவல் அதிகாரியை பத்தியும் ரொம்ப சூப்பரா பேசினாங்க. கடைசியில ஒரு கிளைமேக்ஸ்ல ஒரு மெசேஜும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்ப நல்ல படம், சூப்பரான ஒரு படம். பாருங்க எல்லாரும். டிசப்பாயின்மெண்ட் இல்லை சார். எனக்கு ஸ்டார்டிங்ல கதை செட்டப் பண்றப்போ எனக்கு ஒரு பேசிங்ல போயிட்டு தான் இருந்துச்சு. பட் அதுவுமே வந்து மற்ற ஆடியன்ஸுக்கு அப்படி ஃபீல் ஆகும்லாம் எனக்கு தோணலை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு த்ரில் இருந்துட்டே இருந்துச்சு. அவங்க கைதியை கூட்டு போறாங்க, தப்பிச்சு ஓடிடுவானான்னு ஒரு இது போயிட்டே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல த்ரூ அவுட் அந்த லவ் ஸ்டோரிக்குள்ள போனப்போ படம் வேற ஒரு ஃபீலை கொடுத்து ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணிருச்சு.